5ஆம் மாதம் 2026 வெள்ளிக்கிழமை தமிழ் மாதம் வைகாசி இன்றைய சூரிய உதயம். நம்ம இதெல்லாம் செய்து கொண்டு வருகிறோம். இவை எல்லாமே நம்மளுக்கு மனதில் பக்தி படிய வேண்டும். அனைவருக்கும் என் அன்பான காலை வணக்கங்கள். இன்று ஆளும் கிரகம் சுக்கிர பகவான். இன்று வெள்ளிக்கிழமை, நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை. சுக்கிர ஓரையில் இன்று மகாலட்சுமியை வழிபட்டு அவளுடைய அருளாசியை பெற்றுக்கொள்ளுங்கள். தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 22ஆம் தேதி 5ஆம் மாதம் 2026 வெள்ளிக்கிழமை தமிழ் மாதம் வைகாசி. இன்றைய சூரிய உதயம் 7:02க்கு, சூரிய அஸ்தமனம் 7:18க்கு. இன்றைய தேதி வளர்பிறை சஷ்டி. வளர்பிறை சஷ்டி முடியும் நேரம் இன்று காலை 8:55க்கு. அதன் பிறகு சப்தமி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் ஆயில்யம். முடியும் நேரம் ஆங்கில தேதியின் முறைப்படி 23ஆம் தேதி அதிகாலை 4:38க்கு முடிவடைந்து மகம் நட்சத்திரம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் மரண யோகம். நல்ல நேரம் காலை 7:02 4:34 வரை. அதன் பிறகு மத்தியான வேளையில் 2:11 4:14 வரை. மாலை வேளையில் 6:16 7:18 வரை. ராகு கால நேரம் காலை 11:38 மதியம் 1:10 வரை. யமகண்ட நேரம் மாலை 4:14 5:46 வரை. கூலிகன் காலை 8:34 10:06 வரை. சந்திராஸ்தம ராசி தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஸ்தமம். இவர்களுக்கு நாளை அதிகாலை 4:38க்கு சந்திராஸ்தமம் முடிவடையும். ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு இன்பம், ரிஷப ராசிக்கு வரவு, மிதுன ராசிக்கு லாபம், கடக ராசிக்கு மகிழ்ச்சி, சிம்ம ராசிக்கு உற்சாகம், கன்னி ராசிக்கு கவலை, துலாம் ராசிக்கு சிரமம், விருச்சிக ராசிக்கு ஆதரவு, தனுசு ராசிக்கு வெற்றி, மகர ராசிக்கு போட்டி, கும்ப ராசிக்கு பொறுமை, மீன ராசிக்கு ஏமாற்றம். சுப ஓரைகள் பார்ப்போம். இன்று காலை அதிகாலையிலே முதல்ல நம்மளுக்கு சுக்கிர ஓரை வருகிறது. சுக்கிரன் ஓரை 7:02 காலை 8:03 வரை. புதன் ஓரை காலை 8:03 9:04 வரை. சந்திர ஓரை காலை 9:04 10:06 வரை. குரு ஓரை காலை 11:07 12:08 வரை. சுக்கிர ஓரை மதியம் 2:11 3:12 வரை. புதன் ஓரை 3:12 4:14 வரை. சந்திர ஓரை 4:14 5:15 வரை. குரு ஓரை மாலை 6:16 7:18 வரை. நாம் எல்லாமே நம்ம விரும்பும் தெய்வங்களுக்கு இஷ்டமான நைவேத்தியங்கள் செய்து அவர்களுக்கு நைவேத்தியம் படைக்கிறோம் அல்லவா? ஆனாலும் இவைகள் எல்லாம் நமக்கு ஆரம்ப பக்தி நிலையில் நம்ம இதெல்லாம் செய்து கொண்டு வருகிறோம். இவை எல்லாமே நம்மளுக்கு மனதில் பக்தி படிய வேண்டும் என்பதற்காக நம்ம முன்னோர்கள் நமக்கு இதெல்லாம் வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். ஆனாலும் கூட நாம் வழிபடும் தெய்வங்களுக்கு மிகவும் பிடித்தது என்னவென்றால், நாம் செய்கின்ற உத்தமமான செயல்கள். அதில் மிக மிக அவருக்கு தெய்வங்களுக்கு பிடித்தது அகிம்சை, சத்தியம், பாவத்தை கண்டு பயப்படுதல், இந்த மாதிரியான விஷயங்கள், மனப்பக்குவம் நம் வணங்குகின்ற நம்ம தெய்வங்களுக்கு பிடிக்கும். இதைத்தான் நம்ம மிக முக்கியமாக கடைபிடிக்க வேண்டும். அடுத்தது பிறருக்கு உதவும் மனப்பான்மை. அதாவது எதை நம்ம செய்து ஆசையாக சாப்பிடும்போது கூட ஒரு உணவு மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம சாப்பிட்றது எல்லாமே நாம் வணங்கும் தெய்வங்களுக்கு பிடித்த குணங்களாகும். ஸோ எப்பொழுதுமே ஒரு தெய்வத்தை நாம் வணங்கும்போது அவர்களுடைய குணாதிசயங்களை பற்றி நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? அந்த அவர்களுடைய குணங்களும் நம்மள அமைந்திருக்க வேண்டும். அதுதான் உண்மையான பக்தி. அந்த தெய்வ பக்தி, அந்த ஆற்றல் நமக்குள்ள வளருவதற்கு நாம் நிச்சயமாக நாம் வணங்கும் அந்த தெய்வங்களை பற்றிய வரலாறுகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது மிகவும் முக்கியம். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி.